மக்களை வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷோரூமில் இருக்கேங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிவ்யூ வீடியோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக ரிவ்யூஸ் எதுவும் பண்ணுறது கிடையாது, வீடியோவே எதுவும் பண்ணுறது கிடையாது அவ்வளோவா. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம முன்னாடி என்ன வண்டி நிற்குதுன்னு. ஹீரோ கரிஷ்மா XMR 210 இந்த வண்டி தான் நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோங்க. நான் கூட வரப்போ ஏதோ யோசிச்சுட்டு வந்தேன், எதுக்கு ஹீரோ புதுசாக வண்டிலாம் போடுறானுங்க, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பல்ஸ்லேயே எக்கச்சக்கமான இஷ்யூ இருக்குதுன்னு. பட்டு பார்த்த உடனே அதெல்லாம் லைட்டாக மறந்துட்டேங்க. நான் ஹீரோ ஒர்த்தாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த இடத்துல ஒரு பேனல் கேப்ஸ் இருக்குது, லேயர்டு பேனல்ஸ் சொன்னாங்க. மேபி அதனால் இந்த கேப்பை ஃபில் பண்ண முட்டாங்களா தெரியல. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆக்வர்டாக இருக்குது. போகலாமா ப்ரோ? இந்தாங்க என்னுடைய வண்டி எடுத்துக்கங்க. என் வண்டி வந்து வெளியில் இருக்குது, MT-15 இருந்து. ஓகே, நீங்கள் அதில் வந்துடுறேன், இதில் வந்துடுறேன். ஓகே, ஓகே கைஸ். ஸோ அப்படியே போயிட்டு, இது ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோலாம் போட்டாங்க, பட்டு போகலாமா? ஓகே, நிறைய பேர் வீடியோலாம் போட்டாங்க, பட்டு நம்ம கொஞ்சம் லேட்டு தான், பட் ஃபைன். அப்படியே சும்மா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏரியா உட்காந்துட்டேன். இது MT மாதிரியே தான், இதுவும் சீட் ஹைட்டு 810 mm சீட் ஹைட்டு. காஷ், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபேவரட் பார்ட் இந்த டேங்க் தாங்க. பார்த்தீங்களா, இங்கே ஒரு லேயர் போகுது, அதுக்கு கீழே இந்த பிளாக் கலர் லேயர் ஒன்று இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலே இந்த கரிஷ்மா டெக்ஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரே விஷயம் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஸோ அது மட்டும் தான். போகலாமா? ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம். ஓகே, இந்த கிளாஸியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கிளாஸி ஃபினிஷிங் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஃபினிஷிங் ஓகே, பட்டு நம்ம ஃபுல்லாக மேட் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரலையும். அதனால் எனக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஓவராலாக நல்லாயிருக்கு. பட் இதுவே கொஞ்சம் மேட்டில் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்புறம் ஹசார் லைட் கொடுத்துருக்காங்க, என்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பு. அப்புறம் இது நான் அது MS இதை பார்த்துட்டு சொல்கிறேன். நான் இது ஸ்பெக்ஷீட் இது எதுவுமே படிக்கலைங்க ஒன்று நான். ஸோ சும்மா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இதுன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். இதை பாருங்களா, இதை புஷ் பண்ணிவிட்டு நம்ம வயசில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது வந்து ஷார்ட்டு, திருப்பி இது புஷ் பண்ணிட்டு தூக்கினா இது பண்ணிக்கலாம், வயசில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த இடத்த ஒரு USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இதோடைய ஹேண்டில் பாஸுங்க. நான் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக நான் இது போயிட்டு வந்தேன்ல, வால்பாறை போயிட்டு வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குங்க. ஸோ R15 அளவுக்கு கிடையாது. ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ஒரு கமிட்டடான பொசிஷன் கிடையாது, பட்டு கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரராக தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 810 mm சீட் ஹைட்டு. என்னால் 2 ஃபுட்டும் ஈஸியாக பிளான் பண்ண முடியுது கீழே. அண்ட் இந்த டேங்க் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா, வண்டி அப்படியே நேரோவாக இருக்குங்க இந்த இடம். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக இப்படி உங்களால் இந்த சீட்டை கிராப் பண்ண, ஐ மீன் டேங்கை இப்படி நல்லா ஹோல்டு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் கூட நினச்சி சரி ப்ரைஸிங்கில் ஹீரோ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அது ஒர்த்து இந்த ப்ரைஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருங்க நம்ம ஓட்டி பார்ப்போம். ஒன்றும் ஆனே பண்ணல, ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் மற்ற ஃபீட்பேக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நெகட்டிவ் LCD. ஹீரோ இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த LCDயோடைய சைஸு உள்ளே இருக்க டிசைன்ஸ்லாம் ஆன் பண்ணியாச்சு. காஷ், பார்த்திங்களா வண்டி எப்படி. இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இதோடைய ரியர் வியூ மிரர்ஸுங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா இது பார்க்கறதுக்கு இந்த ஃப்ரேம்லாம், ஐ மீன் இந்த ரியர் வியூ மிரருடைய ஃப்ரேம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஆக்சுவலி ஃப்ரேமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசான ஒரு வைட் வியூ தெரியுது பின்னாடி. பார்ப்போம், இது வெளியில் எடுத்துகிட்டு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் எனக்கு எடுத்த உடனே இந்த மிரர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தோணுது. ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம் இது. அதை பாருங்க, நான் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், என்னால் பின்னாடி என்ன நடக்குதுன்னு கம்ப்ளீட்டாக பார்க்க முடியுது. ஸோ தட்ஸ் வெரி ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, அப்படியே ஆன் பண்ணிவிட்டு வெளியில் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, வண்டி பயங்கரமாக ஃபயர் ஆகுது. ஓகே, கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக போய்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம்
போகலாமா? அவங்க இந்த வண்டியிலே தான் உட்காந்து வரேன்னு சொன்னாங்க. பட் நான் தான் இல்லை நான் தனியாக போகிறேன், நீங்கள் ஏன் வண்டி எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி ராங் ரூட்டில் போகக்கூடாது. இந்த பையன் ஐ மீன் டிராஃபிக்காக வேறு இருக்குது. கொஞ்சம் பழகணுங்க. இந்த சுவிட்ச் கியர்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது எனக்கு. ஓகேங்க, டிராஃபிக்கை தாண்டி வந்துட்டோம். வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 165 கிலோகிராம்ஸ் வரும்னு நினைக்கிறேன் வெயிட்டு. பட்டு உட்காந்து ஓட்ட ஆரம்பித்த பிறகு பெருசாக தெரியல. இந்த சுவிட்ச் கேஸ் மட்டும் கொஞ்சம் பழகணும்னு நினைக்கிறேன். சுவிட்ச் கேஸ் மட்டும் கொஞ்சம் பழகிட்டா பெருசாக எதுவும் தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, அவர்கிட்ட சொல்லிட்டேன். கியரில் 101 வரலையும் போயிடுச்சு. இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, ரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்க, ஸோ இது வரைக்குமே நான் ஒரு 130 வரலையும் ரீச் பண்ணியிருக்கேன். ஒரு 130 வரலையும் வண்டி ரீச் ஆகிருக்கு. பட் எவ்வளோ வின் நாய்ஸ் இருக்குன்னு தெரியல வண்டியில், அது போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்க, ஸோ இந்த வண்டி எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு 100+ ரீச் ஆகுதுங்க. ஆக்சுவலி நான் இப்போ சும்மா ட்ரை பண்ணேன். எஃபர்ட்லெஸ்ஸாக வண்டி 120+, 130+லாம் ரீச் ஆகுது. ஸோ உண்மையாலுமே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி ஈஸியாக ரீச் ஆகுது டாப் ஸ்பீட்லாம் அதில். அண்டு ஒன் மோர் திங் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரிலிங்க. ஆக்சுவலி ஆப்வியஸாக லைட்டாக இந்த சைட் பேனல்ஸில் லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஒரு 110, 120லாம் ரீச் ஆகிறப்ப. பட் அது வந்து எந்த விதத்துலையும் வண்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே தெரில, வண்டி பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே தெரில. என்ஜின் அப்படியே தான் இருக்குது, பெருசாக என்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி தெரிய மாட்டுது. பட் அந்த இது வந்து ஒரு ஃபேட் பைக்குன்றதால லைட்டாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது இந்த சைட் பேனல்ஸில். மற்றபடி பெருசாக அதில் எதுவும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல நான் இப்போ ஓட்டதில். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டேபிளாக இருக்குங்க. ஸோ அதுதான் எனக்கு இதில் இருக்க இப்போ ஃபேவரட் பார்ட்டுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ 130லாம் போகிறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆப்வியஸாக 200cc 25.5 PS பவர் இது. ஸோ கண்டிப்பாக 130 ஈஸியாக அச்சீவ் பண்ணும். ஓகேங்களா, பட்டு ஈஸியாக அச்சீவ் பண்ணும். பட் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டேபிளாக இருக்கான்ற கொஸ்டினுக்கு இது பயங்கரமாக ஸ்டேபிளாக இருக்குது, பயங்கர ஸ்டேபிளாக இருக்குது. நான் கொஞ்சம் கூட வண்டி ஜர்க் ஆகிற மாதிரியோ இல்லை ஐ மீன் டாப் ஸ்பீடில் வண்டி இப்படி அலாயிற மாதிரியோ பெருசாக அதுவும் ஃபீல் ஆகலை. ஆக்சுவலி இந்த பவரு ப்ளஸ் இந்த ஹேண்டில் பார் செட்டப் வந்து வண்டியை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுதுங்க.
சி இது எல்லாமே நான் என்ன சொல்கிறது, நான் இது வரையும் ஐ மீன் கரிஸ்மா வீடியோ அவ்வளோ பார்க்கவே இல்லை. கரிஸ்மாவோட ஸ்பெக் ஷீட் கூட எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்து சும்மா ஸ்பெக் ஷீட்டே செக் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரீசெண்டாக ரிவ்யூஸ் எதுவும் பண்ணுறதில்ல இல்லைங்களா. அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் உட்காந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் இந்த வண்டி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுதுங்க, பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுது. இது டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. 11 லிட்டர்ஸு. நான் ஷோரூம் பீப்புள் கிட்ட பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது கண்டிப்பாக ஒரு 40+ மைலேஜ் தரும் டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 40+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 35+ எக்ஸ்பெக்ட் பண்ணாலே பெரிய விஷயம். ஐ மீன் இது 35+ கொடுத்தாலே பெரிய விஷயம் தான், இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கும் இதோடைய என்ஜின் சைஸ்க்கும். வேறு ஏதாவது கொஸ்டின் அதில் ஏதாவது கவர் பண்ணாமல் விட்டுறேன்னு எனக்கு தெரில. வண்டி எங்கே நல்லா ஃபீல் ஆகுதுன்னா, இந்த 6000 RPMக்கு மேலே தாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் வண்டி நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வண்டி ஐ மீன் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த 6000 RPMலாம் தாண்டுறப்போ வண்டி வேறு லெவலில் ஃபீல் ஆகுது. அப்படியே தேர்ட் கியர் போட்டேன், ஃபுல்லாக முறுக்கிறேன், பட் வண்டி மூவ் ஆகலையா. ஆனால் இதே ஒரு 6000 தாண்டிட்டு கியரை சேஞ்ச் பண்ணுறேன், வண்டி அப்படியே ஜம்ப் ஆகுது அப்படியே லைட்டாக. இந்த ஐ மீன் இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க, எல்லாம் வண்டி செய்யலாம் நல்லா. பட் ஐ மீன் செய்யலாம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டலாம். ஆப்வியஸாக இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பைக், ஸோ நான் இதை அப்யூஸ் பண்ண விரும்பலை. எனக்கு எங்கேயாவது இடம் கிடச்சிதுன்னா வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு, ஸோ வேறு என்னென்ன இருக்குன்னு இதில் காமிக்கிறேன். இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய ஃபீட்பேக் வேறு, வண்டி இப்போ ஓட்டுனருக்கப்போ ஃபீட்பேக் வேறையாக இருக்குது. ஏன்னா நான் ஆப்வியஸாக என்ன நினச்சேன், ஹீரோ வந்து ஏன் தேவையில்லாமல் நிறையா புது பைக்ஸ்லாம் லான்ச் பண்ணுறானுங்க, ஆல்ரெடி இருக்கிற பைக்ஸ் நிறையா பிரச்சனை இருக்குது, அதோடைய ரிஃபைன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு ஆப்வியஸாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹீரோ. பார்த்தீங்களா, வண்டி 6000 RPM மேலே தான் வண்டி லைவ்லியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான பைக், இந்த மாதிரி ஒரு அழகான சீனிக்கான ரோடெலாம் இருந்துச்சுன்னா ஆல் டே இந்த வண்டியில் ஓட்டலாம் போலங்க. எனக்கு பெருசாக ஐ மீன் என்னுடைய விரிஸ்ட்டில் ப்ரெஷரே இல்லை. இப்போ ரீசெண்டாக நான் R1 ஐ மீன் இப்போ நம்ம வால்பாறை போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ R15 தான் முக்கால்வாசி டைம் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர் விரிஸ்ட்டில். பட் நம்ம ஹீரோவில் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரில. ஹேண்டில் பார்ட்ஸ்லாம் ரேஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஃப்ளிக்கபிளாக இருக்க மாதிரி இருக்குது வண்டி ஓரளவுக்கு இந்த ரேஸ்டு ஹேண்டில் பார்ட்ஸால். எனக்கு என்ன தோணுதுன்னா, வண்டி ஆல் டே 130 ஐ மீன் 100+ இதில் ரைட் பண்ண முடியும் தான் தோணுது ஆல் டே. வண்டி ரொம்ப ஐ மீன் இதோடைய பவர் 6000 RPM மேலே இன்னும் ஓப்பன் ஆகிறதுனால வண்டி 6000 RPM மேலே தான் லைவ்லியாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது வந்து ஒரு பயங்கரமான டூரிங் மிஷினாக ஒர்க் ஆகும் போல். பயங்கரமான டூரிங் மிஷினாக ஒர்க் ஆகும். ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரராக இதை கன்சிடர் பண்ணலாம்னு வச்சுங்களேன். ஸோ டூரிங்னு வரப்போ இதோடைய சஸ்பென்ஷன் பற்றி பேசி தான் ஆகணும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் உண்மையாலுமே நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பம்பில் விட்டால் கூட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாக அப்படியே சூப்பராக இது பண்ணி தருது. ஆனால் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. அது எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தெரியல. மேபி அப்படி தான் இருக்கணுமா என்னன்னு தெரில. நிறையா டெக்னிக்கல் வீடியோ இதுக்காக இருக்குது, நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துங்க. பட்டு ஒரு நார்மல் யூஸராக எனக்கு அப்படி தான் தோணுது. என்னுடைய எம்டிலையும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் சஸ்பென்ஷனு. கிட்டத்தட்ட இதுலேயும் அதே சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் தான் ஃபீல் ஆகுது எனக்கு ரியரில்.
பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எனக்கு இந்த வண்டி பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்க. ஸோ தெர் ஆர் இஷ்யூஸ், தெர் ஆர் வெரி வெரி மைனர் இஷ்யூஸ். பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும் போல இருக்குது எனக்கு. நல்லா இருக்குங்க இந்த வண்டி ஆக்சுவலி. சரிங்க, எவ்வளோ ட்ராக்டபுளாக இருக்குன்னு பார்ப்போமா. வண்டி நம்ம ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டலாம். 4th கியரில் இருக்குது. ஃபோர்த்து கியரில் 35 வரலையும் போகுதுங்க. பாருங்க, லோஸ் பயங்கர ரிஃபைண்டாக இருக்குது போல் இது ஆக்சுவலி. இங்கே பாருங்களேன், 4th கியரில் நான் இதோட கம்மியாக தான் ஓட்டுறேன். ஐ மீன் க்ளீனாக புல் பண்ணுது வண்டி, க்ளீனாக புல் பண்ணுது வண்டி, பயங்கர க்ளீனாக புல் பண்ணுது. நைஸ். சரிங்க, எங்கேயாவது வண்டி ஐ மீன் எங்கேயாவது இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். நின்று கிடைச்சா நின்று பேசுவோம். என்ஜின் சவுண்டுமே இந்த பைலட் வியூவில் வந்து கேட்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலி, ரொம்ப த்ராட்டியராக இருக்குது வண்டி. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படி ஃபுல் பவர் அடக்கி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லைட்டாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது சைட் பேனல்ஸில். ஆமாம், லைட்டாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது. மேபி இது வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பைக்குன்றதுனால அப்படி இருக்கான்னு தெரில. ஹீரோ கரிஸ்மா ஓனர்ஸ் யாராவது உண்மையிலுமே இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். டிசைனும் கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைன் தான், சும்மா ஏனோ தோணுலாம் பண்ணல. ஆக்சுவலி எனக்கு இந்த வண்டியை வெளியிலேருந்து பார்க்கறத விட உள்ளேருந்து பார்க்கறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்னுடைய பர்சனல் ஃபீட்பேக் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இந்த பிளாக் கலருக்கு ஒரு லேயர், மேலே ஒரு ரெட் கலர் லேயர். உண்மையாலுமே வண்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்க மாதிரி தோணுது எனக்கு இந்த மாதிரி ஃபினிஷில் பார்க்குறப்ப. ஆப்வியஸாக இந்த ஃபினிஷிங் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கலாம். பட்டு இந்த மாதிரி லேயர்டு டிசைன் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹீரோ ப்ளீஸ் ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு இது ரிலீஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி கலரில். ஸோ ஆப்வியஸாக பயங்கரமாக லுக்கை எலிவேட் பண்ணி தரும் அது. நல்லா இருக்குங்க அந்த வண்டி. எனக்கு எப்படி இது ஐ மீன் இதை பற்றி பேசாமல் இருக்குதுன்னு தெரில. கார்னரிங்லாம் பண்ண முடியுமா? இல்லை கார்னரிங்லாம் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா நான் இது ஃபுல்லாக ஹைவேல தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கார்னரிங் எந்தளவு பண்ண முடியும்னு தெரில. பட் வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர் லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை கார்னரிங்லாம் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஐ மீன் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காக இதை வாங்கிறதா கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். பட்டு ஹீரோ வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ் இதில் டார்கெட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹீரோ பொதுவாக என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பட்ஜெட்டில் ஒரு பக்காவான ஸ்போர்ட்ஸ் டூரை தரணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க போல். அது அவங்க அச்சீவும் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஆமாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுதான் தவிர. அண்ட் இது கிட்டத்தட்ட R15 RS எல்லா பைக்ஸோட ப்ரைஸ் கம்மி தான். இது கிட்டத்தட்ட 220 lakhs தான் வருது ஆன் ரோடு இது சேலமில். பட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவரு, இதோடைய டிசைன் ப்ளஸ் இதில் இருக்க இதோடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பார்த்திங்கன்னா அது உண்மையாலுமே ஜஸ்டிஃபை பண்ணுது அந்த ப்ரைஸ் டாக.
ஆக்சுவலி இந்த ரியர் வியூ மிரர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன் ரியர் வியூ மிரர்ஸ் கொஞ்சம் வைடாக இருக்குன்னு. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வைடாக இருக்குது. நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸே பண்ண தேவையில்ல. இப்படி எட்டி பார்க்க தேவையில்ல. ஈஸியாக என்னால் பார்க்க முடியுது என்ன நடக்குதுன்னு பின்னாடி. இதுவும் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரியர் வியூ மிரர்னு பேருக்குன்னு ஒன்று வச்சு அதை நீங்கள் ஒழுங்காக தெரியாமல் நீங்கள் அதை எட்டி பார்த்துக்கிட்டு காய்ஸ் வர இடத்த வண்டி நிறுத்திட்டோம். ஸோ ஹைவேக்கு ஓரமாக தான் இருக்குது. ஓகேங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நிறையா ஷேர் பண்ணேன் இந்த வண்டியில் என்னோடய ஃபீட்பேக் என்னென்னு. ஸோ குயிக்காக இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருவோம். எனக்கு க்ளவுஸை கட்டிடுறேன். ஓவராலாக வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வேறு லெவலில் இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்னால் வண்டியோடைய பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 130+ வரலையும் ரீச் ஆனேன். பட் வண்டி எங்கேயுமே அலாயிர மாதிரியோ இல்லை வைப்ரேட் ஆகிற மாதிரியே தெரியல. வைப்ரேஷன் இருக்குது, பட் வண்டி ஸ்டேபிளாக இருக்குது. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்கு. ஏன்னா நீங்கள் டாப் ஸ்பீட் போகிறது பிரச்சனை இல்லை. டாப் ஸ்பீடு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக அச்சீவ் பண்ணணும். அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நினைக்கிறேன். பின்னாடி நம்ம எம்டி நிற்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபஸ்ட்டு இதோடைய ஃப்ரேம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கேடிஎம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேடிஎம்ஸில் பார்த்திங்கன்னா அலுமினியம் ட்ரெலிஸ் ஃப்ரேமாக அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணுவாங்க. பட்டு இதில் ஸ்டென்னிஸ்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் எல்லாம் நான் கீழே போடுறேன் பாருங்கள். இதுலேயும் ஒரு ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது பயங்கரமாக வண்டியை சப்போர்ட் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் ஸ்பீட்லாம் ஸ்டெபிலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரேம் தான். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா இதோடைய டிசைனு. ஹீரோ பார்த்திங்கன்னா இது ஒரு லேயர்டு ஏரோடைனமிக் டிசைன்னு சொல்கிறாங்க. அது லேயர்டுனால் இதில் பேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே பேனலாக இருக்காது. டிஃப்ரெண்ட் பேனலாக மேலே இருக்குது பாருங்கள். இது ஒரு பேனல், அப்புறம் இது ஒரு பேனல். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பேனலாக இருக்குது. ஏரோடைனமிக்ஸில் நல்லாவே இது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓட்டின வரையுமே எனக்கு பெருசாக விண்ட் பிளாஸ்ட் இருக்குமா தெரியல. ஒருவேளை கேமராவில் எவ்வளோ கேப்சர் ஆகின்னு தெரியல. அதை பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏரோடைனமிக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இதோடைய பிரேக்ஸுங்க. ஸோ வண்டி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போதோ அந்தளவுக்கு பிரேக்ஸும் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா 300 mm இருக்க பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் பார்த்திங்கன்னா 230 mm இருக்க பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்டு பை டிஃபால்ட் இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்துடுது. அப்புறம் செகண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா இதோடைய சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இதோடைக்கு 37 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். அண்ட் ரியரில் பார்த்திங்கன்னா 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சஸ்பென்ஷனை பற்றி. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர் கேட்டகரியில் தான் இந்த வண்டி ஃபாலோ ஆகும். பட் அது ஸ்போர்ட்ஸ் டூர்னாலே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதோடைய கம்ஃபர்ட்டு தான். ஆல்ரெடி இதோடைய பிக்கர் விண்ட்ஷீல்டு ஓரளவு சப்போர்ட் பண்ணுது. அதை சீட்டும் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. சீட்டில் நிறையா ஸ்பேஸ் இருக்குது, ஒரு நல்லா குஷனியாகவும் இருக்குது. ஸோ பெருசாக உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டெல்லாம் இருக்குது அது வண்டி ஓட்டுறதுக்கு. அண்டு இது சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா அந்தளவு சப்போர்ட் பண்ணிஇருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. ஆனால் ரியர் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. இது ஓட்டுறப்ப எனக்கு எம்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரியர் சஸ்பென்ஷன் கூட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. மேபி அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் லாங் டூரிங் பண்ணுறப்ப. மேபி எதுக்கு ஸ்டிஃப் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா இதோடைய வண்டி பவராக இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங்கை ஒரு வேளை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. மேபி அந்த மாதிரி ரீசனுக்காக தான் இருக்கும். பொதுவாக ரொம்ப பவராக இருக்கப்போ சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் கொடுப்பாங்க இந்த கார்னர் ரிங்லலாம் வண்டி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்களான்னு தெரில. டெக்னிக்கலாக இது எப்படி கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் எதாக இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் 2 சைடும் அலாய் வீல்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதோ புதுசாக இது என்ன ப்ரோ அலாய் வீல்? இது புதுசாக இருக்க மாதிரி இல்லை. இது டபுள் கட் அலாய் வீல் அது. அண்ட் இதில் ஒரு மெயின் மேட்ரு இதை பற்றி பேசவே இல்லை. இது வரையும் இதோடைய என்ஜின்ங்க. ஸோ என்ஜின் பார்த்திங்கன்னா 210cc சிங்கிள் சிலிண்டர் 4 valve என்ஜினு. ஃபஸ்ட் டைமாக டிஓஎஸ்சி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோடைய பவர் பார்த்திங்கன்னா 25.5 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 20.5 Newton டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது நம்பராக பார்க்கறதுக்கு 200cc கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியோ இல்லை அதிகமாக இருக்க மாதிரியோ எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வண்டியில் உட்காந்து அந்த த்ராட்டில் ஓப்பன் பண்ணணும்னு வச்சிங்களேன், வண்டி பறக்குது அப்படியே. அதுவும் இந்த 6000 RPMக்கு மேலே போகிறப்போ வண்டி பயங்கர லைவ்லியாக இருக்குங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணிவிட்டேன். ஸ்டில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்து இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை படிச்சுட்டு ஒரு கரெக்டான ஆன்சரை உங்களுக்கு நான்
தரேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த வண்டியை வாங்குற பிளான்லேருந்து இங்கே சேலம் ஏரியில் இருந்தீங்கன்னா எல்லாரும் மோட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபரை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டி பற்றி மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் இது பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. அண்ட் as usual ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு, ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, அண்ட் மோட்டோ விளாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.